வரும்போது என்னென்னவோ போட்டுன்னு வந்தாங்க. இப்போ நம்மள மாதிரியே மேட்ச் பண்ணின்னு வராங்க. மெயினாக உங்களை பார்த்து டிஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். சொல்லட்டுமா? அப்போ அடுத்தது நான் வேறுபாட்டோட வருவேன்னு சொல்லுவேன். ஆமாம், எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன சார் சார், ஏர் பஸ் இருக்குன்றாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ் இருக்குன்றாங்க, ஏசி பஸ் இருக்குன்றாங்க, எல்லா பஸ்ஸும் இருக்குது, இந்த சிலபஸ் மட்டும் இல்லை சார். பேர் என்னடான்னு கேட்டாக்கா கொலம்பஸ்ன்ட்டான். உலகம் பூராவுமே இன்னைக்கு அசத்த போது நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு சண்டை இருந்தால் கூட அந்த அசத்த போது நிகழ்ச்சி வர்றப்ப மெதுவாக அந்த உட்காந்து அவங்களும் சிரிக்கிறாங்க, நம்மளும் சிரிக்கிறோம், பல மாதிரி ஒற்றுமை ஆயிடுது. ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து சிரிக்க வைக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எங்கள் ஊரில் மழையே இல்லைங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? 2 கழுதையில் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஊருக்குள்ள வெள்ளமே வந்துச்சு. ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க? டைவர்ட்ஸ் பண்ணி வச்சோம், வெள்ளம் போயிடுச்சு அப்படின்ட்டுருக்காங்க. வாத்தியார் கேட்கார், கேட்காத கேள்விக்கு ஏன்டா பதில் எழுதுனா? நான் பதில் எழுதுக்கு நீங்கள் ஏன் கேள்வி வைக்கல அப்படின்ட்டு இருக்கேன். உங்கள் அப்பா கூப்பா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய்க்கு கொடுப்போம் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, பெட்ரோல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரேட் விட்டுவாங்க, நம்மளால எப்படி முடியும்? ஏய் இங்க வா பேட்டா பிரியாணிலாம் வந்துருச்சு. அதுக்குள்ள லெக் பீஸ் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு வாயை திறக்காம இருக்கணும். மக்களுக்கே வராத சந்தேகம்லாம் உனக்கு எதுக்கு? ஆகவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம். நன்றி நன்றி. ஒரு சின்ன பொய் ஜட்ஜி கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். நான் ஹரிச்சந்திரன், பொய் சொல்ல மாட்டேன். ஒரு பொய் சொல்ல சொன்னா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். என்னையா வேணும் உனக்கு? ஊசி, மருந்து, மாத்திரை, ஆபரேஷன், இத தவிர வேற ஒரு வசதி கூட இருக்கே. என்னது? உயில் எழுதி தரதுக்கு. ஏன்னா அந்த 10 நம்பர் பேஷண்ட்ட அடிக்கடி திட்டிட்டு வரீங்க. டாக்டர், நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க, அவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை டோஸ் கொடுத்துட்டு வாங்கினேன். என் பேரு டிஆர், நான் இருக்கிற அடையாறு, வீட்டு நம்பர் 106, நான் இருக்கிற தெரு பேரு கங்காரு கங்காரு கங்காரு. அவளே தாண்டா சொத்தை வைக்கிற பத்திர விடா எல்லாத்தையும் இப்படிதாண்டா நான் கேட்டிருக்கேன். சொன்ன பேச்ச கேட்க மாட்டான்டா ஐயா, வெயிக்கலாம் கேட்க மாட்டேங்களா ஐயா? அவளே தாண்டா ஒண்டியா விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டா போட்டுருக்கு. காதலுங்கிறது பஸ்ல போற மாதிரி. சரி, எந்த ஸ்டாப்ல இறங்கலாம் ஏறலாம், ஓகேவா? ஆனா கல்யாணம் இருக்குவாரு, பிளைட்ல போற மாதிரி இடையில இறங்க முடியாது, ஏற முடியாது. அப்படி இறங்கணும்னு வைய சங்குதேன். ஒரு காதலன் வந்து ஒரு காதலியை கூப்பிட்டுருக்கான், வாங்க பீச்சுக்கு போகலான்னு. வேணாம், இன்னைக்கு நான் வரல அப்படின்னா. என்ன காரணம் சொல்லு? இல்லை நீங்கள் சொன்னால் கோச்சிப்பீங்க. சொல்லு என்ன காரணம்? யாருன்னா திட்டினாங்களா, என்ன பண்ணாங்க? இல்லை, இன்னைக்கு எங்கள் வீட்லேயே சுண்டல் ஆக்கிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் எப்படி? நம்ம வீட்லேயும் தெரியல, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா மறைக்கிறீங்களா? மறந்துட்டேன். சாண்ட்ரோ அவரு கார் நினைச்சு ஓட்டின்னு போயிட போறீங்க சார். நம்ம சிரிப்பென்ற சாவி தொலைஞ்சு போச்சுன்னா மகிழ்ச்சி என்ற கதவை பூட்டி தான் கிடக்கும். ஸோ நாம எப்படி மகிழ்ச்சியா வாழணுன்றது கற்றுக் கொடுக்கறது நம்ம சிரிப்பு தான். ஸோ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல் கேன் வி ஹேவ் அவர் 2 judges on stage please? வெல்கம் மதன் சார். ஹலோ. வெல்கம் சிட்டி சார். ஹலோ. நீங்கள் வர உங்களுடைய காஸ்டியூம்ஸை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வரும்போது என்னென்னவோ போட்டுன்னு வந்தாங்க, இப்போ நம்மள மாதிரியே மேட்ச் பண்ணின்னு வராங்க. மெயினாக உங்களை பார்த்து டிஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன உங்களுக்கு என்ன கலாய்கள்? உங்களை தான் எனக்கு ஒரு பதில் வருது, ஆனால் சொல்ல மாட்டேன். சொல்ல தெரியாதுன்னு அர்த்தம். இப்படி அவர் தப்பிச்சுக்கிட்டார். ஏங்க சொல்லட்டுமா? அப்போ அடுத்தது நான் வேறுபாட்டோட வருவேன்னு சொல்லுவேன். ஆமாம், எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன சார் இருக்கு? நான் வேறுபாட்டோட வருதில்ல, உங்களுக்கு அவ்வளோ கேட்கட்டுமா? அப்படி இல்லை, நீங்கள் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே மதன் சார்,
ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது சோகமான விஷயம் கூட சில பேர் ரியாக்ட் பண்றதை வச்சு பயங்கர காமெடி ஆயிடும். ஒருத்தர் வந்து அவங்க அப்பா செத்துட்டாருன்னு ஃபோன் வருது, ஓன்னு அழறாரு. இன்னொரு ஃபோன் வருது, இன்னும் பேருக்கு அழறாரு. என்னன்னு கேட்டா, பாருங்க எங்க அப்பா செத்துட்டாரு, இப்பதான் என் அக்கா ஃபோன் பண்ணா அவங்க அப்பாவும் செத்துட்டாரு. மதன் சார் வந்து சூப்பராக சொன்னார். இப்படி தான் ஒரு வாத்தியார் வந்து ஒரு பையனை ஏந்திரு போய் சிலபஸ் வாங்கிட்டு வாங்கினார். இவனும் போயிட்டு வந்துட்டான். வந்துட்டு சொன்னான், சார் ஏர் பஸ் இருக்குன்றாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ் இருக்குன்றாங்க, ஏசி பஸ் இருக்குன்றாங்க, எல்லா பஸ்ஸும் இருக்குது, இந்த சிலபஸ் மட்டும் இல்லை சார். பேர் என்னடான்னு கேட்டாக்கா கொலம்பஸ்ன்ட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் நினைக்கிறேன். ஓகே மதன் சார், இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் யார்? இவருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. இவரும் கொஞ்ச நாள் கண்டக்டரா இருந்திருக்காரு. ஆனா இந்த சிங்கத்துக்குள்ள ஒரு தனி விஷயம், இவர் சிங்கிளா வரதை விட எல்லா பெரிய காமெடியனோட டபுள்ஸ்ல தான் வந்திருக்காரு. கரெக்ட். அதை தவிர இவர் ஒரு நல்ல சமய சொற்பொழிவாளர். அடிக்கடி ஒரு படத்தில் தூக்கிடலாமான்னு வரும். அவரும் பக்கத்தில் இருக்கிறவர் தூக்கிடலான்னு வரும். ஏப்பா ஆப்பிள் சைட் டிஷ்க்கு தூக்கிடலான்னு கேட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு படத்துல, டேய் இனிமே எப்படா இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறது, இதை எப்ப குடிச்சாலும் வேற ஏதோட ஞாபகம் வருது. ஓகே சார், நான் நம்ம சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க சீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா நடிகர் சிங்கமுத்து அவர்கள் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம். சார் சொல்லுங்க. நீங்க வந்து அசத்து போகுது யாரு நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமா. இந்த ஷோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அசத்து போகுது நிகழ்ச்சி வந்து ஊரில் மட்டும் இல்லை, நகரத்தில் மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே இன்னைக்கு அசத்து போகுது நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறாங்க. இது ஒரு அருமையான தொண்டு நிறுவனம் மாதிரி ஆயிடுச்சு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படியே அசத்து போகுது நிகழ்ச்சியை பார்த்த உடனே கணவன் மனைவிக்கு சண்டை இருந்தால் கூட அந்த அசத்து போகுது நிகழ்ச்சி வர்றப்ப மெதுவாக அந்த உட்காந்து அவங்களும் சிரிக்கிறாங்க, நம்மளும் சிரிக்கிறோம், பல மாதிரி ஒற்றுமை ஆயிடுது. எங்கெங்கேயோ கிராமப்புறங்களில் மூல முடுக்குகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த திறமை வாய்ந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் கனவுகளை நனவாக்குற வகையில் நம்மளை எதிர்காலம் இருக்குமா, நமக்கு நம்ம எப்படி நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறது, நமக்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று திக்கி திணறிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களெல்லாம் போய் அழைச்சிக்கிட்டு வந்து உலகம் பூரா சென்று அடைகிற வகையில், அவங்களை அடையாளம் தெரிகிற வகையில் அவங்களெல்லாம் இன்றைக்கி பெரிய ஆளாக்கி இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா, உண்மையிலே நகைச்சுவை விரும்புகிறவர்கள், நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே இந்த சன் தொலைக்காட்சிக்கு நன்றியை சொல்லித்தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகர்களுக்கென்றே ஒரு சேனலை உருவாக்கி ஆதித்யாவை இரவும் பகலும் எந்த நேரம் பார்த்தாலும் அவருடைய முகத்தை மக்கள் பார்த்து நல்லா பதிய வச்சவங்க சன் தொலைக்காட்சி தான். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் காமெடி பண்ணுறோம், இருந்தாலும் கூட இந்த மாதிரி அதாவது முத்தாய் கொத்தாய் காய்க்கிற இடமா இருக்குது இந்த இடம். ஏன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காமெடி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க, அல்லது நாங்களே எழுதுகிறோம், ஒரு தடவை 2 ட்ரையல் பார்க்குறோம், கேமராமேன்ட்ட கெஞ்சி கொஞ்சம் நேரம் பொறுங்குங்கிறோம், டைரக்டர்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து சிரிக்க வைக்கங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த இவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் a ஸ்பெஷல் சீட். ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போக அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஞாயிறு பொழுதை நல்ல பொழுதாக மாற்றுகிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய பாசமிகு பார்வையாளருக்கும் நல்லதொரு நன்றி வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, என்றைக்கும் போல எங்கள் நிகழ்ச்சிக்கு ரொம்ப நம்புவலாகவும் உற்சாகம் இருக்கிற மரியாதைக்குரிய மான் பாபு சார், சிட்டி பாபு சார் நன்றியை சொல்லிட்டு, தோப்பாளினி சான்றா அவருக்கு நன்றி சொல்லிட்டு, எல்லாத்திற்கும் மேலாக இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் பல்வேறு சிறப்பு. ஒரு நடிகருக்குள்ளே இத்தனை திறமைகள் இருக்குமா அப்படின்ட்டு வியக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சோதனைக்கலை வல்லுநர், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர்னு சொல்லி ஒரு பல்கலை வித்தகர் மரியாதைக்குரிய திரு சிங்கமுத்து சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கிட்டு, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு பஸ்ஸில் கூட்டம் இல்லாட்டி மகிழ்ச்சி உட்காரலாமேன்னு சொல்லி, திருடங்களுக்கு பிட்பாயிட்டுக்காரங்கள கூட்டம் இருந்தால் தான் மகிழ்ச்சி, எப்படா அடிக்கலாம்னு சொல்லி அதுக்கு அவங்களுக்கு ஒன்று.
இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி. குழந்தைக்கு கிளுகிழுப்பு கிடைச்சா மகிழ்ச்சி, கொஞ்சம் மாணவர்களுக்கு பரீட்சையில் பாஸ் ஆனால் மகிழ்ச்சி, பாஸ் ஆன மாணவனுக்கு வேலை கிடைச்சா மகிழ்ச்சி, வேலை கிடைச்சவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சா மகிழ்ச்சி, போனஸ் கிடைச்சா மகிழ்ச்சி, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இது என்ன இன்னும் நிறையா விஷயம் சொல்லுவோம். அது நம்ம சோதரி கலவல்னு வந்தாலும் அதுலேயும் சில விஷயம் நடக்கும் காமெடி. நான் ஒரு ஊரில் பெருமையாக சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊரில் மழையே இல்லைங்க, அப்புறம் என்ன செஞ்சீங்க, 2 கழுதையில் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஊருக்குள்ளே வெள்ளமே வந்துச்சு, ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க, டைவர்ட்ஸ் பண்ணி வச்சோம், வெள்ளம் போயிடுச்சு அப்படின்ட்டுருக்காங்க. அது நடத்துகிற ஒன்று ஒன்றா சரி. சின்ன பிள்ளைக்கு வகுத்தில் காயம், என்னடா வகுத்தில் காயம் அப்படின்னு, பசி வகுத்தை கிள்ளிருச்சு அப்படின்ட்டான். அவன் கண்டுபிடிச்சிருக்கான் புதுசாக. அதுக்கடுத்து அவங்க தம்பி அவனும் காயத்தோடு இருக்கான். என்னடா தொடையில் காயம், ஒரு பதிலும் காணாம். உன்னையத்தான் கேட்குறேன், தொடையில் என்ன காயம், பதில் பேசவில்லை. சவுண்டை பக்கத்து தொடையில் என்னப்பா காயம் அப்படின்னு அப்பயும் பேசலை. அவங்க அப்பா கூப்பிட்டு என்னையா செவிட்டு போயிலா, இல்லைங்க ஊமக்காயம். இல்லை காரணம் குழந்தைட்டு என்ன நம்ம ஆச்சரியப்பட்ட விஷயம்னா, முன்னாலாம் காணவில்லைன்னு சொல்லி பேப்பரில் போடுவாங்க குழந்தையெல்லாம். இப்போ எங்கேயாவது போடுறாங்களா, பூரா 5 நிமிஷம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க, தெளிவாக இருக்காங்க. அதுக்காக காணவில்லைன்னு வர்றதில்லை. இது காரணம் என்னென்னா, ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இவனுக்கு அந்த குழந்தை பிடிக்கலை, எப்படியாவது விட்டு வந்துட்டு சொல்லி 3 வயசு போய் பக்கத்துல விட்டு வந்தார் காரில் ஏற்றிட்டு போய். இவர் வர்றதுக்குள்ள அவன் வீட்டில் முன்னுக்கு வந்து நிற்கிறேன், வாங்க டாடி அப்படின்ட்டு சொல்லிச்சு போனார். எங்கிட்ட நம்ம கூட வழி சந்து தெரியாமல் தெரிஞ்சு வந்துட்டானே, விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் பக்கத்தூர்ல விட்டு வந்தார். கடந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அதே போல வழக்கம் போல வர்றவங்களே வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பிரமிச்சிட்டார், இன்னும் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா சந்தும் பொந்தும் அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஓட்டி போய் பக்கத்து சிட்டி டவுனுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார். ஒரு சந்து மார்க்கெட்டுக்குள்ளே வழக்கம் போல் விட்டுட்டு வீட்டுக்கு ஃபோன் அடித்தார். இவருக்கு வர்றது வழி தெரியல, இவருக்கு காணாமல் போயிட்டார். ஃபோன் அடிக்கிறார் வீட்டுக்கு, ஆமா வந்துட்டானா, அவன் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, நினைச்சல வந்துட்டாங்க, சரி அந்த கழுதிட்ட கொடு, அட்ரஸ் கேட்கணும், எனக்கு வர்ற வழி தெரியல அப்படின்ட்டார். அவன் அட்ரஸ் சொல்லிட்டான். அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்துகிட்டு இருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்திலும் கற்பனை வளர்ச்சி எல்லாமே முன்னோடியாக இருக்கான்றக்க சொல்கிறது. அதில் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுவோம், பெருமையாக பேசுகிற உண்டு பெற்றோர்களாம். என் மையனை மேலே படிக்க வச்சு தப்பாக போச்சுங்க, ஏன்னா ஃபெயில் ஆகிட்டானா, இல்லை கீழே விழுந்துட்டான், மாடியில் படிக்க வச்சுருக்கான், மொட்டை மாடியில் உட்காந்து. அது இவ்வளோ சுருக்கோயில் வந்து எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள், அது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொன்று பரிட்சை எழுத அடிக்கடி சொல்கிற உண்டு. ஏன்னா அதில் வந்து எல்லாராலையும் ஒரு சில மாணவர்கள் அனுபவிக்கிறனால அதை பழைய நினைவுகளை எப்பயுமே நினச்சி பார்க்கும்போது ஒரு ஆனந்தம், உற்சாகம் தான். வாத்தியார் கேட்கார், கேட்காத கேள்விக்கு ஏன்டா பதில் எழுதுனா, நான் பதில் எழுதுக்கு நீங்கள் ஏன் கேள்வி வைக்கல அப்படின்னு இருக்கான். உங்கள் அப்பா கூப்பிட்டோம்னா என்னங்க என்ன கேட்டுக்க, நீங்கள் என்ன கேட்டு, திருக்குறள் எழுதியது யாருன்னு கேட்டேன், அவன் கம்பர்னு எழுதி வச்சிருக்கான். என்ன அவங்க அப்பா, நீங்கள் தான் தப்பாக கேட்டிருக்கீங்க, அவன் ரைட்டாக எழுதியிருக்கான். என்ன கம்பராமாயணத்தை எழுதியது யாரு நீங்கள் கேட்கணும், அவன் ரைட்டாக எழுதியிருக்கான். அதாவது அவன் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் கேட்கணுமா, அப்போ இப்படி இருக்கு பாருங்க காலம். அப்புறம் இன்னும் ரைட்டு மாதிரி தப்பு மாதிரி எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா, சாதாரண நடக்கும். தமிழ் வாத்தியார் கேட்டார், ராவணனை பற்றி பாடாத்தும் போது ராவணனுக்கு 10 தலை அப்படின்றார். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமாம் சார், ரொம்ப நாளாக சந்தேகம். என்ன இப்போ அவருக்கு 6வது தலையில் அரிச்சிச்சுன்னா எப்படி சொரிவார், இதுக்கெல்லாம் சாம்பு செலவு என்னாச்சு, ஒரே நேரத்தில் 4 தலையில் அரிச்சு அவர் எப்படி சொரிவார்னு சொல்லி இவர் அப்படி விஷயம் எழுதிட்டார். இன்னும் இந்த ஸ்கூல் நம்மளுக்கு லாய்க்கலடா அப்படின்னு சொல்லி அப்படி குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். வீட்டுக்காரம்மா டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர்கிட்ட போய் என்னன்னு தெரியல டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் எடுக்க குப்பை கூளம் மக்க பூரா நூலாம்பட்டை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு. எத்தனை நாளமாக அப்படி இருக்குது? அது ஒரு 6 மாதமாக இருக்குது. சண்டால பாதத்தியமில்ல 6 மாதம் இருந்துக்கு இப்போதுக்கு கூட்டு வர கொஞ்சம் வீட்டு சுத்தம் மாட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் நாள் வச்சுருக்கோம். அதுமா இதை வச்சு ஓசியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்னமோ வேறு மாதிரி நினச்சிருந்துருக்கோம். ஏன்னா அது ஆடம்பரத்தில் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கு, எங்க நம்ம பெரிய மலுக்கு 4 பட்டு புடவை எடுக்கலாம்னு இருக்கேன், சின்ன மலுக்கு ஒரு 3 புடவை, பையனுக்கு 4 ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன எடுக்காமல் இருக்கீங்க? நான் அந்த தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்காமல் இருக்கேன்டி, பாதகத்தி வாங்குற 30,000 ரூபாயில் எத்தனை எடுக்கிறேன் நீ? ரொம்ப வருத்தத்தை தான் சொல்லுவேன். பஸ்ஸில் போயில பாருங்களேன், பஸ்ஸில் இப்படி போன வண்டி அப்படி பிரேக் போட்டு அப்படி சடக்குன்னு குலுங்கிருக்கு. இவர் கம்பியை பிடிக்கிறோம்னு ஒரு அம்மா கொண்டே இதை பிடிச்சி விட்டார், சடையை படக்குன்னு சடை கையில் வந்துடுச்சு. அது பாவம் பிட்டுக்கு முடி வந்துடுச்சு. எதுக்குன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் ஒரு போட்டி வச்சார், பெண்களுக்கு கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ஆள் சொல்கிறேன், முதல்ல கூந்தல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க, இப்போ மனம் இருக்குது அப்புறம் பாப்பா அப்படின்ட்டான். வீட்டில் இருக்காரங்களாம் சேர்ந்தா என்ன மேலே அதிகபட்சமாக பேசுவாங்க, புறணி தான். என் வீட்டுக்காரிக்கெல்லாம் என் மேலே கொல்ல பிரியமியா, பரவாயில்லையா, என் மனைவி என் மேலே கொல்றதுக்கே ஒரு பிரியமியா, எப்போன்னுக்கிட்டு இருக்கா தயாரா, அப்படி சொல்லுவாங்க. சைஸாக கொஞ்சமாக பேசிக்கிறது கருப்புமா. அப்புறம் என்ன உன் ஒய்ஃபு கிச்சனில் போய் சமையலே பண்ண மாட்டாளாமே, என்னாச்சு? அவளுக்கு கிச்சன் குனியா, அவளுக்கு சிக்கன் குனியா கேள்விப்பட்டிருக்கோம், கிச்சனுக்குள்ளே போகாட்டி அப்படி ஒரு நோய் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு அரசியல் பேச்சில் பேசிட்டார், அவங்கள் விமானங்களை வாங்கினோம் என்று பெருமையாக சொல்கிறார்கள், நாங்கள் பல அவமானங்களே வாங்கிட்டு சாதாரண வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படிக்கா. இன்னொரு ஆள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படியாவது 10 மார்க்கை 5 மார்க்காக பிரித்து காட்டுவோம் அப்படிக்கா. ஏதோ பரிசு பேப்பர் மாதிரி இங்கிட்டு. அப்புறம் போய் நிதி கேட்டுக்கார், எங்க நாங்கள் நிதி சேர்க்கலாம்னு இருக்கோம், நீங்கள் அதில் கொஞ்சம் பங்கெடுக்கணும், நிதி சேர்த்துட்டு நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். இவர் எடுக்கிறதுக்கு இதா பண்ணியிருக்காரு, இப்படி நட்டிக்கிட்டாங்க. அப்பா ஓட்டல் பண்ணால் நல்லா இருக்காது. 2 பேரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் பார்த்துட்டு வந்து கேட்குறேன், படம் எப்படி?
படத்தில் ஹீரோ சாகிறாரா வில்லன் சாகிறா பார்க்க நம்ம தான்டா செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கத்தை கொடுத்துருக்காரு. இன்னொரு சட்டசபையில் உட்காந்து ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு நாளும் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. நாங்கள் ஒரு மரியாதை இல்லாமல் இங்கே போய் கொட்டாய் விட்டுக்கிட்டேன், சும்மா இருங்க என் தொகுதியை பக்கம் நான் போய் சட்டசபையில் வாயை திறக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ்வளோ பெருசாக திறந்துருக்காரு. அவங்க அப்போ இனிமேல் என்னைக்கு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக இது மாதிரி நகைச்சுவை இல்லாத திசையும் சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், காற்று நுழைய முடியாத இடத்தோட நகைச்சுவை நுழைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இன்னைக்கு பரபரப்பாக இருக்குது, எதை எடுத்தாலும் அசதியாக சோகமாக பேசுகிறேன். என்னையா வாழ்க்கை, அதே வீடு அதே பஸ் அதே சொல்லி ரொம்ப நம்பளத்தில். இன்னும் சிலர் பரபரப்பாக காலையில் பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கு லைசன்ஸு ஹெல்மெட் எல்லாம் எடுத்துருவாங்க, டூ வீலர் எடுக்காமல் போயிடுவாங்க. அவ்வளோ பரபரப்பு. அப்படி வாழ்ந்துட்டு இடத்துல கொஞ்சம் மன இருக்கிறது போக்குறதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வேணும். அப்படி போக்குறதுக்கு தான் நம்ம நிகழ்ச்சி நோக்கம் கூட. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எப்படியாப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாரே வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர்கள் வாடினதுக்கு அப்படின்னா உயிர்கள் வாடினதுக்கு எப்படி இருப்பார்? ஏன்னா ஒரு தடவை வள்ளலார் அவருடைய சிஷியங்கள் 4 பேரும் போகிறாங்க. அப்போ ஒரு பாட்டி மாம்பழம் விற்றுக்கிட்டு வராங்க. எல்லாருக்கும் 5 பேருக்கு மாம்பழம் கொண்டு வாங்கி சாப்பிட்டோன்னே எல்லோரும் சாப்பிட விடாமல் எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார். 5 பேர்ட்டி வாங்கி 6 பழத்தை இவரே சாப்பிட்டார். பாட்டி காசை கொடுத்து அனுப்பியாச்சு. என்ன குருநாதரே நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்க? இல்லைப்பா அந்த மாம்பழம் புளிப்பாக இருந்துச்சு, எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புளிக்குன்னு சொல்லி பாட்டியை திட்டிருப்பீங்க. பாட்டி மனசு ரொம்ப நொந்திருக்கும். ஒரு மனுஷரை நோக வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நீங்கள் திட்டிடக்கூடாதுன்றக்காக அந்த கசப்பான விஷயம் நான் உள்வாங்கிக்கிட்டேன் அப்படின்னார். இத்தவரை நோவு, ஏன்னா உன்னால் பல பேர் உனக்காக பல பேர் வாழ்கிறான்னு சொல்லிவிட உன்னால் பல பேர் வாழ்ந்தான்னு சொல்ல என்ன பண்ணுவாங்க. எதனா சாதனை படைத்தவன் என்று சொல்லுவேன், பெரிய ஆள் கிடையாது. யாரையும் வேதனைப்படுத்தவில்லைன்னு சொல்லுவேன் தான் பெரிய ஆளை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பிறரை நம்ம நல்ல மகிழ்ச்சி படுத்தாட்டிங்க, துன்பப்படுத்தாமல் இருந்தாலே வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லி அந்த இதுக்கு ஒரு சின்ன நம்புகளாக இருப்பதா எங்களுடைய நிகழ்ச்சி நோக்கம் கூட என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி வணக்கம். அது வெல்டன் முத்து, நாம நல்ல நோக்கத்தில் சொல்கிறோம், எடுத்துக்கிறவங்க அப்படி எடுத்துக்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சிங்கமுத்து சார், எங்கள் முத்துவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்து அவரை பெற்றெடுக்கிற அன்னைக்கு அவங்க அப்பாவுடைய சொத்துன்னு நினச்சாங்க. இப்போ சன் தொலைக்காட்சி மூலியமா உலக மக்களின் சொத்தாயிட்டார். அது மட்டும் இல்லை, எடுத்த எடுப்பிலேயே சிரிப்புன்னு ஆரம்பித்தார். கடவுள் வந்து ஒரு மனிதனுக்கு, அதாவது மிருகங்கள்லாம் சிரிச்சா ரசிக்க முடியாது. யானையோ புலியோ நாயோ சிரிச்சா நமக்கு பயமாக இருக்கும். மனிதர்கள் சிரிச்சா மட்டும்தான் ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு போனஸை மனுஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் சிரிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. முத்து அவர்கள் இன்னும் பல மேடைகள் ஏறுவார். பல நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன், பல இதில் பேசுகிறேன். அவருக்கு எங்கேருந்து தான் வரும்போது இல்லை எங்களுக்கே புரியலை. அவருக்கு இருக்கிற மூளை எங்களுக்கு இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்போமேன்னு கொஞ்சம் கவலை இருந்தாலும், என் தம்பி தான் இருந்தாலும் அவர் நல்லா வந்தால் நம்ம நல்லா இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா நயகரா ஃபால்ஸை பார்க்க தான் முடியும், குளிக்க முடியாது. குற்றால அருவியில தான் குளிக்க முடியும். குழுன்னு அது மருத்துவ குணம் உள்ளது. அதே போல மதுரை முத்து அவர்களுடைய நகைச்சுவை அந்த தொடர் நிகழ்ச்சி எனக்கு குற்றால அருவியில் குளித்ததை போல் இருக்கிறது என்று சொல்லி அவர் மேன்மேலும் தன்னுடைய திறமையை வளர்த்து மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, உங்களுடைய திறமை வளரும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு நமது நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் சிங்கமுத்து அவர்களை வணங்கி, சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். முக்கியமாக போகலாம். இன்னைக்கு என்ன கான்செப்ட் சார்? கான்செப்ட் என்னன்னா சார், தன்னோட வாழ்க்கையில தான் சாகிற வரைக்கும் ஒரு பொய் கூட சொல்லாதவர் வந்து ஹரிச்சந்திர மகாராஜா. அவர் இப்ப இருக்க உலகத்துக்கு வராரு. தன்னை போல உண்மை பேசுற யாரையாவது பார்க்க முடியுமான்னு ஒரு ஆசையில வராரு. இங்க என்ன நடக்குதுங்கிறத சிரிக்கவும் சிந்திக்கவும் ஒரு நிகழ்ச்சியா பண்ணிருக்கோம் சார். கிரேட். பாலா தான் ஹரிச்சந்திரன். அவர் யார் யாரை பார்க்க போறாருன்ற மற்ற கேரக்டர்லாம் நானும் சிவாவும் பண்ணேன். வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். இதை கேட்கும் பொழுதே இது ரொம்ப வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பேசிக் கான்செப்ட். அதை திரும்ப ஹரிச்சந்திர மகாராஜாவாகியதான் இந்த அறிவியல் உலகத்திற்கு வந்திருக்கிறேன். என்னை போல் உண்மை பேசுகிற யாரையாவது சந்தித்து விட வேண்டும் என்கிற ஆசையில் வந்திருக்கிறேன். என் ஆசை நிறைவேறுகிறதா என்று பார்க்கலாம். தலைவர் ஹரிச்சந்திரன் வாழ்க! தலைவர் ஹரிச்சந்திரன் வாழ்க வாழ்க! ஆஹா, என் பேர் ஒருவரா? என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய்க்கு கொடுப்போம் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, பெட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரேட் விட்டுவாங்க, நம்மளால எப்படி முடியும்? ஏய், இங்க வா. பேட்டா பிரியாணிலாம் வந்துருச்சு. அதுக்குள்ள லெக் பீஸ் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு வாயை திறக்காம இருக்கணும். மக்களுக்கே வராத சந்தேகம்லாம் உனக்கு எதுக்கு? ஆகவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்போம். நன்றி நன்றி. ஐயா வணக்கம். உங்களுடைய வாக்குறுதியை கேட்டு என் உடம்பு புல்லரிக்கிறது. அப்படியா?
நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீர்கள். நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி பெரியவரே, மிக்க நன்றி. ஏய், இந்த பெரியவரை நோட் பண்ணிக்க, அவரை கவர் பண்ணிடு, கவர் பண்ணிடு. நீங்க போங்க, நான் பாத்து. பெருசு தம்பி, உன் தலைவர் மிகவும் நல்லவராக இருக்கிறாரே. இவர் நல்லவரா? எப்படி சொல்றீங்க? மக்களுக்கு நலத்திட்டங்களை வாரி வாரி வாக்குறுதியாக வழங்கி கொண்டிருக்கிறார். வாக்குறுதியை நீங்க நம்பிட்டீங்களா? அதெல்லாம் உண்மையா இருந்தா தானே, எல்லாம் பொய்யுங்க. பொய்யா? ஆமா. அரசியல்வாதி பொய் சொல்லலாமா? அரசியல்வாதினா பொய் சொல்லணுங்க, அதாங்க தகுதியே. பொய் என்றாலே எனக்கு பதறுகிறது. பொய் சொல்லாட்டி எங்க உடம்பு உதறும். என்னால் ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. உங்களால ஒரு பொய் கூட சொல்லாம இருக்க முடியாது. இந்த ஒரு பொய் சொல்ல முடியாதால் தான் நான் ஆட்சியை இழந்து. ஆனா போயா கூறுகட்ட ஆளா இருக்க. நாங்க பொய் சொல்லிதான் ஆட்சியவே பிடிக்கிறோம். இல்லையா நீ? தம்பி, ஹரிச்சந்திரன் என்று பெயர் வைத்துக் கொண்டு பொய் சொல்லலாமா? இந்த காலத்துல ஹரிச்சந்திரனே வந்து இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் பொய் சொன்னா தான் பொழப்பு நடத்த முடியும். அப்படியா? இங்க பாரு, வாக்குறுதி எல்லாம் அங்கேயே மறந்துடணும். எல்லாத்தையும் அங்க மறந்துடணும். அப்படியா? வாக்குறுதியை மறப்பதா? என்னையா இது தொகுதியவே மறக்கிறாங்க, வாக்குறுதியை மறக்கிறது போய் பெருசா பேசிட்டு இருக்காங்க. தம்பி, இந்த மாதிரி படார்னு வந்து ஓட்டெல்லாம் வந்து நீ போடுறேன்னு சொல்லிடக்கூடாது. இப்பெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு வந்து வாங்கிக்கணும். என்ன? நோட்டு நோட்டு. ஓட்டுக்கு நோட்டா? ஆமையா, ஓட்டு வாங்குறது அவர் வேலை, நோட்டு வாங்குறது உன் வேலை. பொழைக்க தெரிஞ்ச ஆளாரு. தப்பா யாரும் எடுத்துறாங்க, நானும் வந்துடுறேன். அரசியல்வாதி என்றால் பொய் சொல்வதால் தகுதி என்று சொல்கிறார்களே, என்ன கொடுமை, என்ன கொடுமை. ராஜேந்திரன், உங்க கேஸ் 27ஆம் தேதி தான் வருது. நீங்க இன்னைக்கு என்ன? ஓ, இன்னைக்கு தான் 27ஆம் தேதியா? அடடா, மறந்து போயிட்டேனே. தம்பி, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுப்பா. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். எப்பா வக்கீல்னா வந்துட்டு கிளைண்ட் இவ்வளோ லேட்டாக வரல, வா நீ. கொஞ்சம் லேட்டா போச்சு ஐயா. நம்ம கேஸ் என்னங்க ஆச்சு? ஐயோ, எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கியா? கேஸை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அதாவது சாட்சிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது அந்த தேதியில மட்டும் நீ ஊர்ல இல்ல அப்படி எவனாவது ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னான்னு வச்சுக்க, நான் கேஸை உடைச்சு. அப்படித்தானே, எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, இந்த கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு பொய் சாட்சியை கூட்டி வந்துருவா. இங்கயா? இதெல்லாம் உலகம் முழுக்க தெரிஞ்ச மூஞ்சுடா. ஜட்ஜி ராஜ்குமார் இருக்காருல்ல, அவருக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும். கொண்டு போய் நிப்பாட்டினா என் கேஸ் காலி ஆயிடும். ஆஹா, ஐயா ஐயா ஐயா, யாரோ புதுசா ஒரு வெளியூர்காரர் வர்றாரு, கொஞ்சம் பேசி நீ இப்படி வா. பெருசே, வணக்கம். உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் ஹரிச்சந்திரன். அதே நம்ம சொல்லாமே அவன் போய் சொல்ல ஆரம்பிச்சான். பத்தியா, கேஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். தம்பி, சின்ன உதவி செய்யணும். என்ன வேண்டும்? காத்திருக்கிறேன், சொல்லுங்கள். உனக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 1000 ரூபாய் தரமையா? எனக்கு எதற்கு 1000 ரூபாய்? சொல்றேன் இருங்க. சொல்லுங்க. தம்பி வந்து ஒரு வில்லங்கமான சிடியில மாட்டிக்கிட்டாரு. அந்த சிடியை ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அந்த தேதியும் அதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அந்த தேதியில நீங்க தம்பியோட திருநெல்வேலியில இருந்தேன் அப்படின்னு ஒரு சின்ன பொய் ஜட்ஜி கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். நான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டேன். என்னையா ஒரு பொய் சொல்ல சொன்னா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். என்னையா வேணும் உனக்கு? ஐயா, கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா எதிர்பார்ப்பார் போல இருக்கு, கொஞ்சம் கூட ஏத்தி விடு. ஐயா, 3000 ரூபாய் தாரோம். பொய் சொல்றீங்களா? நான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லவே மாட்டேன். 5000 ரூபாய் தரமையா? வேண்டாம், பொய் சொல்ல மாட்டேன். அங்கு பாருங்கள். அங்க என்ன? அங்க என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள். நீயே படி. வாய்மையே வெல்லும் என்று எழுதியிருக்கிறது. அதன் கீழ் இருந்து என்னை பொய் சொல்ல சொல்றீர்கள். இது நியாயமா? இது அடுக்குமா? இங்க இருந்து இதை எழுதுனதுனால நீ பொய் சொல்ல மாட்டேன். சரி, அங்க என்ன எழுதிருக்காங்க படி. எச்சில் துப்பாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. துப்பி இருக்காங்களா? இங்க என்ன எழுதிருக்காங்க? புகை பிடிக்காதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. 3 பேர் இன்னும் சிகரெட் குடிச்சிருக்காங்களா? இங்க என்ன எழுதிருக்காங்க? வாகனங்களை நிறுத்தாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. முன்னாடி நிப்பாட்டிருக்காங்களா? அதே மாதிரி தான் அது. வாய்மையே வெல்லும்னு எழுதிருந்தாங்கன்னா அங்க இருந்து தான் பொய் சொல்லணும். அப்புறம் நாங்கெல்லாம் எப்படி பொழப்பு நடத்துறது? ஐயா சூப்பர்யா, காலைக்கு இப்படியா? நான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டேன். யோ, 10000 ரூபாய் தரேன். என்ன சொல்றேன்? பொய் சொல்ல மாட்டேன். வேற என்னதான் சொல்லுவேன்? வாய்மையே வெல்லும். என்னது? வாய்மையே வெல்லும். இப்படி கத்திக்கிட்டே நில்லும். நம்ம போவோம். என்னை போல் உண்மை பேசுவன் ஒருவர் கூட இங்க இல்லையா? என்ன கொடுமை, என்ன கொடுமை. யாருமே கிடையாதா? சார் 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 ஒரு பேட்டி எடுக்க சார் 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 ஒரு நிமிஷம் சார். நீ அப்புறம் நீ எங்களுக்கு லைவா சார் பேட்டி எடுங்க சார். ஐயோ இரியா. நேர்களே, இப்போ வந்து ஹரிச்சந்திரன் வந்து பூமிக்கு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி தேடி அவரை பிடிச்சிருக்கோம். இப்போ அவர் வந்து பேட்டி அளிக்க போறாரு. வாங்க ஹரிச்சந்திரன் சார். நீங்கள் எல்லாம் யார்? நாங்களாம் டிவி மீடியா சேனல். இப்போ என்ன வேண்டும்? இல்ல ஹரிச்சந்திரன் பூமிக்கு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. திரும்ப அதான் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்து போடலான்னு வந்திருக்கோம். என்ன சொன்னீர்கள்? நீங்க தானே ஹரிச்சந்திரன். ஏன் சிரிக்கிறீங்க? உங்களிடம் யாரோ பொய் சொல்லியிருக்கிறார். நான் ஹரிச்சந்திரன் இல்லை, வருகிறேன். அப்ப மறுபடியும் எப்பாவது வருவீங்களா? வரமாட்டேன், ஆளை விடுங்கள். நன்றி நன்றி நன்றி. வெல்டன்.
அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த காலத்தில் வந்து பொய் பேசாமல் இருக்க முடியுமா? சிங்கமுத்து சார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நடைமுறை என்ன இருக்குங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே நடக்கிறது தான். ஆனால் ஹரிச்சந்திரனே கடைசியாக ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுறாரு, நான் ஹரிச்சந்திரன் இல்லைன்னு. இப்போ அதுதான் அதோட கான்செப்ட். இப்போ நல்ல நோட்டுனா கள்ள நோட்டு வந்துடுது, நல்ல சாராயம்னா கள்ள சாராயம் வந்துடுது. அதுபோல் உண்மையான மனிதருக்கு மேலே பொய்யான மனிதர்களும் கலந்தே இருக்கிறார்கள். இதில் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். இதுக்கு மத்தியில் நல்லவன் வந்து மாட்டிக்கிட்டா இப்போ உள்ள உலகத்தில் நல்லவர்கள் வாழ்வது மிக கடினமாக இருக்கிறது. அதாவது ஒரு பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள உலகத்தில் நல்லவர்கள் தான் மிக கவனமாக இருக்கணுமா. ஆமாம், கெட்டவன் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தான் கெட்டே போனால் கெட்டவன் தானே, கெட்டது தானே செய்வான். நல்லவர்கள் தான் மிக கவனமாக இந்த உலகத்தில் இருக்கணும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இதை பார்த்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏதோ நிகழ்ச்சின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும்னு நினச்சி அந்த மக்கள் தொண்டு செய்கிற பான்மை இருக்கு பாருங்கள், அதுக்கு நன்றி. இவர் வந்து ஒரு ஜோசியர், இவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு டோட்டலாக வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு கோ ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க. ஆமாம். அது தவிர ஒரு நடிகர், அது தவிர ஒரு எழுத்தாளர். இவர் ஒரு ஹீரோக்கு கதை சொல்ல போனார். ஹீரோ ஓஹோன்னு வாழறாரு. அப்புறம் கடைசியில் அவர் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னாங்க. அவங்க கேட்டாங்க, ஏங்க ஒரு சந்தேகம், நீங்கள் இப்போ கதை சொல்கிறீங்களா இல்லாட்டி ஜோசியம் சொல்கிறீங்க? நன்றி சார், ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கும் விட்டமின்ஸ் அங்கிளுக்கும் கௌரவப்படுத்த வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அங்கிள் உங்களுக்கும் என் நர்ஸ் சாண்ட்ராவுக்கும் இந்த டாக்டர் தருணின் ஹெல்த்தியான வணக்கம். எல்லாம் ஓகே தருண். நீங்கள் வரும்போது கையை வந்து இப்படி பாக்கெட்டில் விட்டு வந்தீங்க. எல்லாருக்கும் தலையாலேயே இப்படி 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 ஆட்டுன்னு வந்தீங்க. நான் நினைச்சேன் கை உள்ள மாட்டிக்கிச்சோன்னு. அப்புறம் மைக்கோட சேர்ந்து கை வெளியில் வருது. அது என்ன ரகசியம்? அது அது ஒன்றும் இல்லை அங்கிள், அப்படி வச்சாதான் அங்கிள் டாக்டர். தருண், பெரியவங்களை கூட சமாளிச்சிடலாம் போல் இருக்கு, உங்களை சமாளிக்க முடிய மாட்டேன்னு எங்களால். எல்லாமே உங்களோட பிளெஸிங் தான் அங்கிள். நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, உங்களுக்கு உலகத் தமிழர்களோட பிளெஸிங்கே உண்டு. தேங்க்யூ அங்கிள். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? அங்கிள், என்ன பற்றியும் ஏன் ஹாஸ்பிட்டல் பற்றியும் சொல்ல போகிறேன் அங்கிள். சொல்லிடுங்க, அசத்துங்க. ஓகே அங்கிள். என் ஹாஸ்பிட்டலில் ஊசி மருந்து மாத்திரை ஆப்ரேஷனு இதை தவிர வேற ஒரு வசதி கூட இருக்கே. என்னது? உயில் எழுதி தரதுக்கு கூடவே வக்கீலோ இருக்காரு. பவு பவு மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்க மாட்டாங்களே. இப்பெல்லாம் நான் ஆப்ரேஷனை பிளேடால தான் பண்றேன். ஏன்னா கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு பழமொழி ஆடி கடிய ஞாபகத்துக்கு வந்துட்டு போதுங்க. இப்போ நான் நர்ஸை பத்தி சொல்ல போறேன், பாருங்களேன். ஏன் நர்ஸ் அந்த 10 நம்பர் பேஷண்ட்டை அடிக்கடி திட்டிட்டு வரீங்க? டாக்டர், நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க, அவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை டோஸ் கொடுத்துட்டு வாங்கினேன். அதான் அதை விட தமாஷ் இன்னொன்று ஆச்சு. என்னது அங்கிள்? ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நர்ஸோட இடுப்பை தடவிட்டார். அந்த அம்மா போய் வந்து நேராக டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னோட இடுப்பை தடவிட்டாருன்னு. டாக்டர் கேட்டார் அந்த பேஷண்ட்கிட்ட, ஏன் அந்த நர்ஸோட இடுப்பை தடவினீங்க? அவங்க தான் சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் போடுறேன், போட்டோன்னு இடுப்பை தடவுனாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த தடவை பண்ண ஆபரேஷன் எப்படி நர்ஸ்? சான்ஸே இல்லை டாக்டர், கொன்னுட்டீங்க. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு காரியம் பண்ணி ஆகணும் டாக்டர். நோ 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 நோ, நான் காரியம்லாம் பண்ணவே மாட்டேன், ஆபரேஷன் மட்டும்தான் பண்ணுவேன். காரியம்லாம் நீங்க உங்க சொந்தக்காரங்களை வச்சு பண்ணிக்கோங்களேன். நர்ஸ், டாக்டர் இருக்காங்களா? இல்ல, டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. ஓகே நர்ஸ், நான்
டாக்டருக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறமா வரேன். அதான் டாக்டர் தண்ணி அடிச்சுதான் நினைச்சிட்டாங்க. ஆமாங்க. இந்த ரவுண்ட்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமே என் நர்ஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு போற பேஷண்ட்ஸும் உண்டு. சார் இங்க வாங்க. உங்களை தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன்ல, இன்னும் ஏன் நீங்க வீட்டுக்கு போகாமே இருக்கீங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க டாக்டர், ஆனா போக டிஸ்சார்ஜ் கூட. நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே கரெக்டாக பண்ணிட்டீங்களா? அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தருண் டாக்டர் வந்து உடம்பு ரொம்ப சரியில்லைன்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை 3 மாதத்தில் நடக்க வைக்கிறேன்னாரு. இப்போ கார்லாம் வித்துட்டேன், எல்லா பணத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன், இப்போ நடந்து தான் போயிட்டு இருக்கேன். டாக்டர் நீங்க தெய்வம் டாக்டர், ஏங்க அது மாதிரிலாம் பெருச்சு பேசுறீங்க? ஆபரேஷன் முடிஞ்சா நீங்களும் தெய்வம் தானே? ஆனால் உங்களை வந்து உங்கள் நர்ஸு விட்டு கொடுக்குறதே இல்லை. ஒரு பேஷண்ட் சொன்னாராம், நர்ஸ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் மனசை திருடிட்டீங்கன்னாங்களாம். போடா லூஸு, டாக்டர் தருண் வந்து உன் கிட்னியே திருட்டாரு, நான் மனசை திருட்டேன். ஆனால் இங்கே டாக்டர் கிட்னி திருடலை, எங்கள் மனசை தான் திருடினாரு. ஆமாம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் தெய்வமா நினைக்கிற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வ வடிவில் இருக்கிற டாக்டர்களுக்கு இந்த அசத்தல் சிரிப்பு டாக்டர்களின் மனமார்ந்த நன்றிகள். ஆனால் உங்களை மாதிரி டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சுற்றினாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா பேஷண்ட்டும் வாரி அணைஞ்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ அழகான குட்டி டாக்டர் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு நோயே வராது. அப்புறம் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்களோ இல்லையோ, பேஷண்ட்டை பார்க்கும்போது எம்பி தான் பார்க்கணும். அது உங்க குசும்பக்கள், ஏன் குசும்பு கிடையாது. அப்பனா விடு. ஓகே சிங்கமுத்து சார், டாக்டர் தருணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வருங்க? மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி யாருக்கிட்ட என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது. உருவத்தை பார்த்தாலும் இடப்பட முடியாது. அவர் இந்த வயசில் ஒரு ஹாஸ்பிட்டலை நம்ம சீரிய பணி செய்வர் சிறிய உருவம் பெற்றாலும் கூறிய அறிவாலே கொண்டாடப்படுவாருன்னு சின்ன பையன் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்தார். அவர் இந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அதில் நடக்கிற சம்பவங்களை பற்றியும் ஒரு கிரகிக்கிறதே பெரிய கஷ்டம். மிகப்பெரிய அறிவாளி அவரை. உண்மையிலே டாக்டராக வந்தாலும் வந்துடுவா போட்டுருக்கு. இவர் எதிர்காலத்தில் உங்கள் ஃபேமிலிக்கே உங்களால் தான் மரியாதை. ஆமாம், பெரிய ஆளாக வர போறீங்க. ஆமாம் தருண், உங்கள் திறமை என்ன வளர்த்துக்குங்க. இப்போவே அதிகமாக தான் இருக்குது, போக போக ரொம்ப அதிகமாயிரும் போல் இருக்கு. இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளை நீங்கள். ரொம்ப தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அசத்து போவதியார் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிகழ்ச்சியில் வீட்டிற்கும் மதன் பாபு சார்களுக்கும் சிறிபாபு சார்களுக்கும் மற்றும் நம் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் சிங்கமுத்து அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? நீங்கள் வரும்போதே ஜம்முன்னு எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்திருக்கீங்க, என்ன செஞ்சு ஆசை போறீங்க இப்போ? சார் கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் படிக்கிற பசங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க. அதை வந்து நம்மளுடைய நடிகரோட பசங்களுக்குலாம் தராங்க. அப்போது அவங்களோட நடிகர் என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா அதிகாரிகிட்ட வந்து தொடர்பு கொள்கிறாங்க. எப்படி புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் சார் கான்செப்ட். ரொம்ப அறிவுபூர்வமான கான்செப்ட். நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளையாடுங்க. தேங்க்யூ சார். முதலாவதாக வினு சக்கரவர்த்திகள் வந்து எறும்பு பண்ண வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு லோன் கொடுக்கறதுக்காக அதிகாரிகள் வராங்க. அவர் எப்படி பேசியிருப்பார்? காலில இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இப்பதான் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோம், அதுக்குள்ள காலிங் பெல். மறுபடியுமா? சீக்கிரம் உள்ள வாங்க சார். யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? சார் நாங்கள் வந்து லோன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், எஜுகேஷன் லோன். உங்களுடைய பையனை பற்றி புள்ளி விவரம்லாம் சேகரிக்க வந்திருக்கோம். உங்களோட பையன் பேருனா சார்? கண்ணுக்குட்டி. இது கண்ணுக்குட்டியா? அட அது இல்ல கண்ணே. கண்ணே இல்லையா சார்? எப்படி சார் படிப்பான்? அட அது இல்ல கண்ணே, என் பையன் பேரு கண்ணுக்குட்டின்னு சொல்ல வந்தேன். சார் உங்கள் பையனோட பேர் நல்லா சொல்லிட்டீங்க, கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுமா? அட்ரஸா கண்ணு? சொல்ற, நோட் பண்ணிக்க. பால்கார தெரு, நம்பர் 17, பசும்பால் ஸ்ட்ரீட்டு,
ஆப்போசிட். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுதான் என்னுடைய விலாசம். விலாசம்லாம் சூப்பரா இருக்கு சார். பையனுடைய நிறத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என் பையன் பார்க்கறதுக்கு நல்லா சீமை எருமை மாதிரி கரு கருன்னு இருப்பான் சார். அதுதான் அவனுடைய நிறம். சார் உங்க பையனோட நிறத்தை பத்தி சொல்லிட்டீங்க, அவரோட உயரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவனோட உயரத்தை பத்தி சொல்லணும்னா நல்லா டெல்லி எருமை மாதிரி வாட்ட சட்டமா இருப்பான் சார். ஓ அப்படிங்களா, சூப்பர் சார். உங்க பையனோட லட்சியம் என்ன சார்? ஆதரவு இல்லாத கால்நடைகளுக்கெல்லாம் தனியா நடப்பாதை அமைச்சு கொடுக்கறதா சார் அவரோட லட்சியம். சார் பரவாயில்ல இருக்கட்டும். உங்க பையனோட வயசு என்ன? 2 எருமை கழுத வயசாகுது சார் அவனுக்கு. இன்னும் நாய் திருந்தாமே சுத்திட்டு இருக்கு சார். உங்களோட பையனுக்கு புள்ளி விவரம் அது சேகரிக்காக ஏதாவது தழும்பு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணலாம் சார். அந்த உடம்புல இருக்க தழும்பு ஏதாவது சொல்ல முடியுமா? மச்சம் அந்த மாதிரி? அது ஒன்றும் இல்லை கண்ணு. ஒரு நாள் என் பையனை மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்காக வயக்காட்டுக்கு அமைச்சிருந்தேன். அந்த பண்ணாட பையன் என்ன பண்ணிட்டான்னா மாட்டுக்கு வச்ச தண்ணி அவன் குடிச்சிட்டான். மாடு டென்ஷன் ஆகி அவன் நெத்தியில டென்ஷனை காட்டிடுச்சு. அதான் சார் அவனுக்கு இருக்க தழும்பு. எப்படியாவது லோன் கொடுத்துருவீங்களா? பால்வாடி படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் தான். பரவாயில்ல, இருந்தாலும் உங்களோட பதிலுக்காக கண்டிப்பா லோன் ரெடியா இருக்கும், வாங்கிக்கங்க. அடுத்தது யார் வீட்டுக்கு போலாம்? யாரு சார்? நான் தான் டிஆர். உள்ள வாங்க சார், உள்ள வாங்க. ஏக்கா கதவை திறக்கா. சார் வாங்க சார். உள்ள வந்துட்டாரு. வந்த உடனே சார் வணக்கம், உங்க பேரு? என் பேரு டிஆர் சார். சார் உங்க பையனோட பேரு? சார் தாகன்னு வந்தா அவன் தண்ணி குடுக்கிற சொம்பு, சண்டைன்னு வந்தா சுழற்ற கம்பு. அவன் தான் சார் லிட்டில் சூப்பர் ஸ்டார். என் பையன் சிம்பு சிம்பு சிம்பு. சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. சார் உங்களுடைய விலாசம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் அழகா இருக்க தேவை ட்ரெஸ். நான் யாருன்னு தெரியணும்னா அதுக்கு தேவை அட்ரஸ். நான் சொல்றேன் சார், ப்ளீஸ் கேளுங்க சார், கேளுங்க. என் பேரு டிஆர். நான் இருக்கிற அடையாறு. வீட்டு நம்பர் 106. நான் இருக்கிற தெரு பேரு கங்காரு கங்காரு கங்காரு. சூப்பரா அட்ரஸ் கூட அடுத்த மொழியிலே சொன்னீங்க. உங்க பையனோட நிறத்தை பத்தி சொல்ல முடியுமா சார்? பாவக்காவை கடிச்சா கசப்பு. என் பையனோட நிறம் சிவப்பு சார், சிவப்பு. சார் சூப்பரா சொன்னீங்க. உங்க பையனுடைய அடையாளத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கத்துனா சத்தம் வரும், சக்கரை இருந்தா எறும்பு வரும். ஆனா என் மக கட்டி பிடிச்சா மூக்கிட்ட இருந்து ரத்தம் வரும் சார். அதான் சார் அவனோட அடையாளம். சார் அடையாளத்தை பத்தி சொல்லிட்டீங்க. உங்க மகனோட லட்சியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் நல்லா கேட்டுக்கங்க. என் மகனுடைய லட்சியம் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சார், கோட்டை தாண்டி வருவாயா, வீட்டை தாண்டி வருவாயா, நாட்டை தாண்டி வருவாயா, காட்டை தாண்டி வருவாயான்னு. ஆனா என் மகன் விண்ணை தாண்டி வருவாயான்னு கேட்பான் சார். அதான் சார் என் மகனோட லட்சியம். வரட்டா சார், எப்படியாவது லோன் கொடுங்க சார். நீங்க கொடுக்குற லோனை வச்சு தான் என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணேன் சார். எஜுகேஷன் லோனை வச்சு தங்கச்சி கல்யாணம் பண்றீங்களா? ஏன் சார், ரெண்டுமே வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சார். அதனாலதான் சார் இவன் படிச்சாலும் வாழ போறான், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாலும் வாழ போறா. வாழ்றதுக்கு 1000 ஒரு பொய்ய சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு. நான் ஒரே ஒரு பொய்ய சொன்னது தப்பா சார்? லோனை கொடுத்துருங்க சார், இல்லைன்னா இதே மாதிரி பஞ்சி டைலாக் பேசிக்கிட்டே இருப்பேன் சார். அடுத்ததா நம்ம ரகுவரன் அவர்கள் வராரு. அவர் வந்து பாம் பிளாஸ் பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு புள்ளி விவரம் சேகரிக்க வராங்க. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளவா. யார் யாரு? சார் இப்போ லோன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் சார். ஓகே உட்கார். காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா? சார் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். உங்க பையனோட பேர் என்ன சார்? என் பையனோட பேர் நைட்ரஜன். சார் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. அவனோட ஒரிஜினல் பேர் நைட்ரஜன் பாமியா. அதான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன். ஏற்கனவே நான் ஸ்கூலில் சேர்த்து வாத்தியாரெல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால தான் பேரை ஷார்ட் பண்ணியிருக்கேன் பார். சார் உங்கள் பையன் வந்து என்ன சார் படிக்கிறாரு? என்ன படிக்கிறான்றதை விட எங்கே படிக்கிறான்னு கேளு. எங்கே சார் படிக்கிறாரு? சிவகாசியில். ஏன் சார் சிவகாசியில் சேர்த்தீங்க? என் பையன் படிக்கிற நேரம் போக பாம் செய்தி எப்படின்னு சிவகாசியில் தான் ஏன் கற்றுக்க முடியும்? அங்கே தானே பட்டாசு ஃபேக்டரி இருக்கு. இது பார், கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாது, ஓகேவா? சார் ஓகே சார். உங்கள் பையனோட லட்சியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோட பையனோட லட்சியம் என்ன தெரியுமா? கடலில் மீன் பிடிக்கணும். வேர்ல்டில் இருக்க எல்லா மீனையும் ஒரே டைமில் பிடிக்கணும். ஆனால் வலை போடக்கூடாது. எப்படி சார் வலை போடாமல் மீனை பிடிக்க முடியும்? ஒரே ஒரு பாம்பு, அதை தான் தயாரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு தான் லோனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் லோனை கொடுத்துட்டு போகல வச்சுக்கேன், நீ இனிமேல் லோன் தான் அலைவேன். லோனை கொடுத்துட்டு டென்ஷன் பண்ணிட்டு. தேங்க்யூ. அடுத்ததான் வந்து ஜனகராஜ் அவர்கள் டீ மாஸ்டராக இருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காக வராங்க. புள்ளி விவரம். யார் அதை யாருன்னு கேட்குறல்ல சார் உள்ள வாங்க சார். நான் தான் சார் புள்ளி விவரம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். உங்கள் பையனுக்கு லோன் கொடுக்கணும். உங்கள் பையனோட பேர் என்ன சார்? என் பையன் பேரை பத்தி சொல்லணும்னா 2 பேர் இருக்குது. ஒன்னு வாழைப்பழம், இன்னொன்னு கடப்பாறை. என்ன சார் வாழைப்பழம் கடப்பாறைன்னு பேர் வச்சிருக்கீங்க? என் பையன் பிறக்கும் போது என் பொண்டாட்டி சொன்னா,
என் பையனை எல்லாரும் கூப்பிடுறதுக்கு கஷ்டப்படக்கூடாது, வாயில நுழையிற மாதிரி ஈஸியா ஒரு பேர் வையின்னு சொன்னா, அதனால தான் வாழைப்பழம்னு வச்சேன். அது ஒண்ணும் இல்லை, படிக்கிற இடத்துல பசங்க எல்லாம் அவனை வாழைப்பழம் வாழைப்பழம்னு கூப்பிட்டு கட்சியில ஞானப்பழம் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதனால என் பொண்டாட்டி மறுபடியும் கூப்பிட்டு இவனுக்கு வாயிலே நுழாத ஒரு பேரை வையின்னா, அதனால தான் கடப்பாரேன்னு வச்சேன். சூப்பரா வச்சிருக்கீங்க சார் உங்க பையனுக்கு பேரு. ஓகே சார், உங்க பையனோட லட்சியத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? என் பையனோட லட்சியத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த ஊர் உலகத்துல நான் ஒரே ஒரு பாய்லர்ல தான் டீ போட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இல்லாம மசால் வடை, மெது வடை, கீரை போண்டா, முட்டை போண்டாலாம் போட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க வைத்தியம் எல்லாம் கலக்கிறது தான் அவனோட லட்சியம். அதுக்காக தான் நாங்க பாடுபட்டு இருக்கோம். சார் உங்க பையனுக்கு அடையாளம் ஏதாவது இருக்கா சார்? என் பையனுக்கு அடையாளம் தானே கேக்குறீங்க? ஒரு நாள் டீ போடுறேன்னு சொல்லிட்டு சுத்த நேத்து காலில் ஊத்திக்கினா, காலை பாத்தீங்கன்னா நெந்து போயிருக்கான். அதான் அவனுக்கு அடையாளம். அதை வச்சு எப்படியாவது லோனை கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லோனை வச்சு தான் நான் பெரிய வீடெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கேன். ஒர்த்தா நன்றி. அடுத்தாக ஒரு சிறிய வித்தியாசத்துக்காக அண்ணன் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. அவரோட வாய்ஸ் ஒரு 2 வாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு படத்துல பேசியிருப்பாரு. அவளே தாண்டா அவளே தாண்டா சுத்த வைக்கிற பத்திரப்படா எல்லாத்தையும் இப்படிதாண்டா நான் கேட்டிருக்கேன். சொன்ன பேச்ச கேட்க மாட்டான்டா ஐயா, வெயில் கலர் கேட்க மாட்டேங்களா ஐயா. அவளே தாண்டா ஒண்டியா விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டா போட்டிருக்கு. வெல்டன். தேங்க்யூ. சிங்கமுத்து சார் சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் பேசினது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறதே பெருசு இல்லையா? எல்லா நடிகருடைய வாய்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கான்செப்ட் வேறு தேவைப்படுது. ஒவ்வொரு வரி பேசலாம், அதை கொண்டு போய் கரெக்டாக முடிச்சு அந்த லோன் செட்டில் பண்ணுற வரையும் அவர் பேச வேண்டியிருக்கு. அதுவும் மாறாமல் பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அவர் ஈஸியாக பண்ணுறாரு. பெரிய திறமைசாலி தான். நன்றி நன்றி நன்றி. உலகமெல்லாம் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிறார் சன் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி, என்றைக்குமே நம்ம நிகழ்ச்சிக்கு மணிமகுடமாக இருக்கிற ஜட்ஜஸ் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார், அன்பு தொகுப்பாளினி, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் நல்ல நகைச்சுவையாளர் பண்பாளர் சிங்கமுத்து அண்ணன் அவர்களையும் வணங்கி, சார் நிகழ்ச்சி போயிடலாமா? இன்னைக்கு என்ன செஞ்சு அவஸ்தை போறீங்க? அதாவது சார் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. அந்த மாதிரி இப்போ காதலிக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணவங்களுக்கு காதலிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி காதலிச்சு ஒரு பையன் போய் கல்யாணமான ஒரு ஆள்கிட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாருன்னா எப்படி இருக்குன்றதா சார் இன்னைக்கு கான்செப்ட். அதத்துங்க ஆரம்பிச்சிடறோம். ஒரு 3 முடிச்சாலா முட்டாளான்னு கேளு கேளு தம்பி. ஆமா ஆமா, காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினான் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. ஆமாண்ணே சொல்லுங்க. ஆட்டம் பாட்டம் ஒரே சந்தோஷம். அண்ணே காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்ல, இனிமே சந்தோஷம் தான். அது ரைட்டு. நீங்க ஏன் கப்பலை கவுந்து உணவன் கல்யாணம் மட்டும் இல்ல, நீ சோகந்தியா? அது என்ன எல்லாரும் கல்யாணம் பண்ணா கஷ்டம், கல்யாணம் பண்ணா துன்பான்னு இருக்கீங்க. பண்ணி பாரு. இன்னைக்கு இவர் வந்துட்டாரு, பெஸ்ட் அண்ணே வந்திருக்காரு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் பாக்குறாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு பரிசீலித்து பண்ணியே தரணும். இப்ப நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க கல்யாணம் பண்ணிட்டோம்ன்றீங்க. அது என்ன காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? காதலுங்கிறது பஸ்ல போற மாதிரி. சரி, எந்த ஸ்டாப்ல இறங்கலாம் ஏறலாம், ஓகேவா? ஆனா கல்யாணம் இருக்குவாரு பிளைட்ல போற மாதிரி, இடையில இறங்க முடியாது ஏற முடியாது. அப்படி இறங்கணும்னு வைய சங்குதேன். கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கம் யாருமே சொன்னது இல்லைங்க. அது ரைட்டு, சண்டை வரும், குடும்பம்னா சண்டை இருக்கும், மண்டையை உடைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்லங்க சண்டை போடணும்னா. எங்க காரணமே இல்லைனாலும் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை ஓடுறாங்க. அப்ப காரணம் இருந்துச்சுன்னா ஏன் கூட சண்டை ஓடுறான்? என்ன பண்ண முடியும்? ஊரு குறைச்சி நீங்க தானே. நம்ம நேத்து கூட ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ? நேத்து எங்க வீட்டுல 2 வாட்டி சண்டை. 2 வாட்டி? 2 வாட்டி. அது காரணம் நீங்க. ரெண்டாவது வாட்டி சண்டை வந்துச்சுல, உடனே இப்ப உங்க அம்மாட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ ஒரு கூரோட்டாளு. சண்டை வந்ததே எங்க அம்மாவால தான். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க, இப்படி சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கேன்றீங்க. ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கல்ல? முடிவு எடுத்துட்டேன், நேத்தே எடுத்துட்டேன் முடிவு. என்ன எடுத்தீங்க? என் பொண்டாட்டியோட சண்டை ஓடுறது இல்லையா? எப்பல இருந்து? அது எப்ப சோறு போட மாட்டேன்னு சொன்னாலும் அப்ப இருந்தே முடிவு. சரி விடுங்க, சண்டே வருது, கோவமே வருது. ஆமா, எனக்கு கோவம் வருது. கோவப்பட்டு பார்த்தது இல்லையா? கோவம் வந்து நொய்யேன் அப்படியே அருவாள் எடுத்து போய் இல்ல, ரொம்ப கோவம் வரும். அப்படியே ஒரு கட்டை எடுத்துட்டு போய் கோவம் வரையில அப்படியே வெறுங்கையாலே சப்பு சப்புன்னு லூசு மாதிரி அதெல்லாம் கிடையாது. கோவம் வந்துச்சு வைங்க, குடு குடு குடுன்னு ஓடி போய் வண்டி தொடப்பேன். ஆமா, ஒண்ணு வண்டியா? ஆமா, இந்த 3 சக்கர சைக்கிள், 2 வீலர், மோட்டர் பைக். பைக்? ஆமா, பைக் தொடங்க சண்டையே வராது. வண்டியை தொடச்சா கோவம் போயிடுமா? ஆமா. எப்படிங்க?
என் முன்னாடி இருக்க பத்தியா ஆமா அவ சேலையை கிழிச்சு வண்டி தொடப்பேன். ஓ அவங்கள கிழிக்க முடியலன்னு சேலையை கிழிச்சுக்கிறீங்க. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க கிழிஞ்சிராம பாத்துக்கங்க. நீங்க எத்தனை பேர் சேலை கிழிய போகுதுன்னு தெரியல. சரி கோவம் வரும் பிரச்சனை வரும் சரிதான். கோவத்துக்கு காரணம் இல்லாம இருக்குமா? சண்டைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்க அதுக்காக தான் சண்டை போட்டுருப்பாங்க. அது ஒண்ணு இல்ல ராமகிருஷ்ணா. நேத்திய முண்டாட்டி என்ன சொன்னா, எங்க இந்த வீட்டுக்கு முன்னால நாய் படத்தை மாட்டி நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போடு போட சொன்னான். நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன வந்துட்டு அவ படத்தை தூக்கி மாட்டி பேய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டேன். உங்க படத்தை மாட்டி மாலையை போட்டுறாம பாத்துக்கங்க. சும்மா சொல்லாதீங்க நான் பொண்டாட்டிக்கு அக்கறை இல்ல இது இல்லன்ட்டு. நேத்து கூட நான் பார்த்தேன் உங்க ஜாதகத்துல எடுத்து ஜோசியர்ட்ட எல்லாம் போனாங்க. ராமகிருஷ்ணா ஜோசிய கரெக்ட் போனாங்க. ஜாதக கரெக்ட் காட்டினேன். என்ன சொன்னாரு, ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு உனக்கு பெரிய கண்டம் இருக்கு. கண்டமா? ஆமா உயிர் போயிருட்டாரு. உயிர் போயிருந்தாரு? ஆமா. உடனே அண்ணி என்ன பண்ணிப்பாங்கன்னு தெரியும். என்ன பண்ணாங்க? எனக்கு தெரியும். என்ன பண்ணாங்க? சமயபுரம் போய் மாரியம்மனுக்கு தீச்சட்டி எடுத்துருப்பாங்களே. பிச்சை எடுக்காம இருக்க பத்தியா அது வரைக்கும் சந்தோஷம். திருப்பரங்குன்றம் போய் மொட்டை வர்றேன்னு வேண்டிருப்பாங்களே. நான் அங்கதான் போப்பேன். எதுக்கு வாழ்ந்துருக்கா? அண்ணே சும்மா சொல்லாங்க ஐயனார் கோயில்ல போய் அங்க பிரதர்சனம் பண்ணிருப்பாங்களே. அவன் என்ன மலையில இருந்து கீழே எல்லாம் இருந்தா சரித்தான். அப்ப என்னதான் பண்ணாங்க? நேர கூட்டு போய் இன்சூரன்ஸ்ல ஒரு 4 பாலிசியை போட்டு விட்டாப்ல. இன்சூரன்ஸ்ல 4 பாலிசியா? ஆமா. உயிர் போச்சுன்னா பணமாவது வரும். உங்க பொண்டாட்டி துணியெல்லாம் நீங்க தான் துவைக்கிறீங்களாமே, அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல, அழுக்காத்தான் இருக்கு. துணியெல்லாம் நீங்க துவைக்கிறீங்க, ஆனா உங்க துணி சட்டை பேண்ட்டை மட்டும் மடிச்சு பீரோல பத்திரப்படுத்துறீங்களே ஏன்? ராமகிருஷ்ணா பத்திரப்படுத்தல அது பாத்திரம் ஆயிரும். பாத்திரம் வாங்கிடுவாப்ல. யார் அண்ணி? பத்திரமா வச்சுக்கணும். ஏங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நான் நேத்து பார்த்தேன் அண்ணிய பாத்திர கடைக்காரனுக்கு போட்டாங்க. நீங்க தானே அண்ணி சேலையெல்லாம் எடுத்துட்டு போய் பாத்திர கடைக்காரன் போட்டு 2 சொம்பு வாங்கினீங்களே. ஒரு வேலையா அலையுது. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, ஏத்த வீட்டுல என்ன நடக்குது. அதாவது கடவுள் எதுக்கு எனக்கு 2 கண்ணு கொடுத்துருக்காரு? அந்த கண்ணுக்கு மேல ஒரு கண்ணாடியும் கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்தாரு? எதுக்காக? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு. அதை விட டாபிக்க மாத்தாதியா. நீங்க ஏன் போய் அந்த பாத்திர கடைக்காரனுக்கு போட்டீங்க அதை சொல்லுங்க. துணி துவைக்கிறதோட பாத்திரம் தேய்க்கிறது சுகமா இருக்கு. சுகமா இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் வேற உங்களுக்கு. உங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி சொல்றீங்க. ஏங்க கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கீங்க. கேள்விப்பட்டேன். தப்புத்தான். குரங்கு மாதிரி ஒப்பாட்டி வச்சிருக்கீங்க பத்தியா? தப்புத்தான். கிளி மாதிரி கிடைக்கல அதனால குரங்கு மாதிரி வச்சு தப்பு. இப்ப அதிர்ஷ்டம் இல்ல ஒண்ணும் இல்லன்றீங்களா கல்யாணம் பண்ணி. இப்ப பாருங்க உங்களுக்கு முதல் பொண்டாட்டிக்கு லாட்டரியில 1 லட்ச ரூபா விழுந்துச்சா? ஆமா. ரெண்டாவது பொண்டாட்டிக்கு லாட்டரியில 2 லட்ச ரூபா விழுந்துச்சா? ஆமா. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? மூணாவது ஒரு கல்யாணம் பண்ணலான்னு. எதுக்கு 3 லட்ச ரூபா கிடைக்கும்னா உச்சந்தில நிப்பாட்டி மூக்க உடைச்சு போடுறாங்க. சரி இருக்கட்டும். இவ்வளவு தூரம் வந்து கேள்வி கேட்கறிய ஏன் என்ன கேவலப்படுத்துற? உனக்கு என்ன நம்ம வேலைன்னு வச்சுக்கோங்க. நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டைரக்டர் சார் தான் வந்து சேர்த்து வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காரு. யார் கிடைக்கும்? அண்ணா நானும் போய் என் லவ் எல்லாம் ப்ரொபோஸும் பண்ணேன். சரி போய் அப்படியே ரோஜா பூவெல்லாம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு நான் அப்பயும் ஜோக்கு தான் சொல்றேன்னு நினைச்சு சிரிச்சிட்டு போயிருச்சு. விடக்கூடாது, தொடர்ந்து முயற்சி பண்ணணும். பண்ணேங்க நான் பண்ணாம இருப்பேன். அண்ணா அது நடந்து போகும்னே அந்த மண்ணை எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டேன். சரி. அந்த சாக்லேட் தின்னுட்டு கவரை தூக்கி பாத்தீங்கன்னா கவர் எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டேன். சரி. வாழைப்பழம் தின்னுட்டு தோலை தூக்கி போடுமா தோலை எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டேன். சரி. இந்த சினிமா எல்லாம் வர மாதிரி சினிமா. சரி ஆமா. பாட்டு கேட்டுட்டு பேட்டரியை தூக்கி எறியுமா அந்த பேட்டரியும் புறக்கி வச்சேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சேங்க. எடுத்து வச்சா பத்தாது, கொண்டு போய் காட்டணும். காட்டினேனே ஒரு சாக்கு மூடில எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் அப்படியே நீட்டினேன். என்ன சொன்னா? குப்பை பிறக்கிறவே நினைச்சு கையில 10 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அதாவது ராமகிருஷ்ணா கல்யாணம் பண்ணி குப்பை கொட்டுறதோட நீ குப்பை பிறக்க போறது எவ்வளவோ மேல். ஆமா இந்த குப்பைக்கு அந்த குப்பை பரவாயில்லைங்கிற பழைய இரும்புச்சாமா ஐயமுத்தாளைக்கு பேரிச்சம்பளம். அப்பாடா நான் ஒருத்தன் மட்டும் போதும், நல்ல வேலைக்கு ஒருத்தனை காப்பாத்திட்டேன். என் பாடு என்னோட போதும். ஆக்சுவலா இதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, என்னங்க உங்க பொண்டாட்டியை பாம்பு கடிச்சிடுச்சுங்க அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க பாம்பு விஷம் ரீஃபில் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கும். இப்படிதான் ஒரு காதலன் வந்து ஒரு காதலியை கூப்பிட்டுருக்கான், வாங்க பீச்சுக்கு போகலான்னு. வேணாம் இன்னைக்கு நான் வரல அப்படின்னா. என்ன காரணம் சொல்லு. இல்லை நீங்கள் சொன்னால் கோச்சிப்பீங்க. சொல்லு என்ன காரணம், யாருன்னா திட்டினாங்களா என்ன பண்ணாங்க? இல்லை இன்னைக்கு எங்கள் வீட்லேயே சுண்டல் ஆக்கிட்டாங்க. சின்னமுத்து சார் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இவங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் அப்புறமா கேட்குறேன்.
நீங்கள் எதுனா ஒரு காதலனை பற்றி எதனா ஜோக் சொல்லு. அதாவது ஆ ஒருத்தரை கேட்டாங்க, என்னையா பொண்டாட்டி கல்யாணம் பண்ண, முதல்ல ஒரு பொண்டாட்டி வந்தது, ரொம்ப மரியாதை கொடுக்கல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சரியாகல, என்னதான் வாங்கி போட்டாலும் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு தூங்கிடுறா. நான் வந்து தினம் சட்டி முட்டியை பறந்து பார்த்தா வெறும் தண்ணியை ஊற்றி வச்சிடுறா. என்னாச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்போ 2ஆம் தாரம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தியே சூப்பராக, அது என்னையா பண்ணுதுன்னு. ஒன்றும் இல்லை, அவ்வாளுக்கு வாள் எழுந்திருந்து உண்பால் மாதிரி இருக்கே அப்படின்னா. என்ன அவசியம், அவள் கொஞ்சம் மரியாதை உள்ளவ, அவள் நான் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூக்கிடுவான், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவான், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வைக்க மாட்டான். ஆனால் இவ கொஞ்சம் பரவாயில்ல, நான் வரும்போது எந்திரிச்சு நின்றுக்கிட்டு சாப்பிட்றா, அவள் என்னையே சாப்பிட சொல்லலை. ஆக கொஞ்சம் மரியாதை இருக்கு மனசில். ஆக 2 பேருமே வாழ்க்கையில் நான் பட்னியாக கிடந்து சாக வேண்டியதாயா, இவ்வளோ பூரா சாப்பிட்றாங்கிற மாதிரி கொஞ்சம் அவள் சாப்பிட்டு தூங்கிடுவா, இவள் வரும்போது கொஞ்சம் எந்திரிச்சுன்னா அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு சாப்பிட்றா. இவ்வளவுதான் 2 பேருக்கு வித்தியாசங்கிற மாதிரி சொல்லுவார். ஆக 2 பேருமே ஒரு கணவனை சரியாக கவனிக்கலைங்கிறத அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, ஆனால் லவ் பண்ணுற போது சில பேர் கேவலமாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்படி தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஹலோ யார் பாமாவா அப்படின்னார். இல்லை நான் ராஜாராமன் பேசுகிறேன். ஓ மாமாவா அப்படின்ட்டு வச்சுட்டாரு. சூப்பர் ராமகிருஷ்ணன் செல்லக்கண்ணு சாதாரணமாக சொல்லுவோம், இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு. அது மாதிரி காதலியோட உள்ள பிரச்சனை பெருசா, இல்லாட்டி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் உள்ள பிரச்சனை பெருசான்றதை பற்றி ரொம்ப நகைச்சுவையாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க, இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே நடக்கிறது தானே, இப்போ எல்லா இடத்துலையும் அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் எப்படி? நம்ம வீட்லேயும் தெரியல, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா மறைக்கிறீங்களா? மறந்துட்டேன். நீங்கள் எப்போ எல்லா இடத்துலையும் சொன்னீங்களோ, ஆமாம், உங்கள் வீடும் ஒரு இடம் தான். ஆக பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, நடைமுறையில் எடுத்து சொன்னது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ராமகிருஷ்ணன் செல்லக்கண்ணு ரொம்ப அற்புதமாக பண்ணுறீங்க, இன்னும் உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நன்றி சார். ஓகே ராமகிருஷ்ணா செல்லக்கண்ணு, அவர் சாதாரணமாக யாரையும் பாராட்ட மாட்டார். இந்த விஷயத்தில் உங்களை பாராட்டி இருக்காருன்னா அனுபவம் தான் காரணம். நன்றி 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 சார். இன்னைக்கு நீங்க அசத்த போவது யாரு செட்ல வந்து நம்ம நிகழ்ச்சியை நேரடியா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது திரும்ப இது இப்போது எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி திரும்ப அசத்த போகுது நிகழ்ச்சி ரொம்ப நாட்டுக்கு தேவையான நிகழ்ச்சியாக வர போச்சு. இது மருத்துவர் மாதிரி வேலை செய்கிறாங்க. அதாவது நோயாளிகளை, அதாவது நோய் தீர்க்கும் மருத்துவ பணியிட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உலகம் பூராமே அது பார்க்க வேண்டிய அவசியம் உண்டாயிருச்சு. ஏன்னா அந்த கடினமயமான கடுமையான உழைப்பு இருக்கிறதுனால நைட்டில் படுக்கிறப்ப மிக சந்தோஷமாக இருக்கணும்னா வாரம் ஒரு தடவையாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தது மாதிரி. முன்னாடியெல்லாம் என்ன வச்சு குளிப்பாங்க பொதுன்னு சனியில், இப்போ அசத்த போகிற நிகழ்ச்சியை பார்த்தா என்ன தேவையில்லைங்கிறாங்க. ஏன்னா மண்டை சூடெல்லாம் போயிடுதான். அந்த அளவுக்கு பிரமாதமாக ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. இதை வெற்றிகரமாக நடத்தி சென்ற மதன்பாபு அவர்கள், டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் சாண்ட்ரோ அவர்கள் கார் நெஞ்சு ஓட்டின்னு போயிட போறீங்க சார். நம்ம சாண்ட்ரா சொல்லுங்க. சாண்ட்ரா அப்போ இங்கே தான் சாண்ட்ரா எல்லாரும் சேர்ந்து மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி போய்கிட்டு இருக்காங்க. இது மேலும் வளரணும். உங்களுடைய எல்லோருடைய இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர், இதில் வேலை செய்கிற அத்தனை பணியாளர்களும் மிக திறமையாக இதை இன்னும் எத்தனையோ எபிசோடு போகணும், எத்தனையோ நிகழ்ச்சி நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு, இந்த உலகம் பூரா மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லா உதவிகளையும் செய்து முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சன் டிவி தொலைக்காட்சிக்கு எல்லோரும் நமது நன்றியை தெரிவிக்கிறது என்ற மாற்றுக்கருத்தில் என்னுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நகைச்சுவை விரும்புகிற அத்தனை, உலகத்தில் இருக்கிற நகைச்சுவை விரும்புகிற அத்தனை நடிகர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த பணியை செய்வர்களாக இருந்தாலும் நகைச்சுவை விரும்புகிற அத்தனை பேர்களும் இன்று சன் டிவிக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து கெஸ்டா சத்துற நேரம். ஆமா, நச்சுன்னு ஒரு அவங்க குட்டி பிரேக்ன்ற மாதிரி ஒரு குட்டி ஜோக் சொல்லுது. ஒன்றும் இல்லை, ஷூட்டிங்கில் உட்காந்துக்கிட்டே இருந்தோம் எல்லாரும், ஒரு 10-15 பேர் உட்காந்துருந்தோம். ஷூட்டிங் பார்க்க வந்த ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை மத்தியானம் எல்லாருக்கும் நான் ஒரு ட்ரீட் கொடுக்கணும், என்ன சாப்பிட்றேன், நாட்டுக்கோழி பிடிக்குமான்னாரு. ஒருத்தர் வாத்து பிடிக்குமா, இல்லை வான்கோழி பிடிக்குமான்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிவிட்டேன். சரி, இவ்வளோ அன்பு இந்த கிராமத்தில் இருக்க, உண்மையிலேயே நடிகர்களுக்கு இவ்வளோ உரிய மரியாதை இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னா பரவாயில்ல. இல்லை கம்பெனி சாப்பாடு வந்துருவேனே சார், எங்கள் ஊர் சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க சார், சூப்பராக நாங்கள்லாம் அம்மியில் அரைச்சி மசாலாவெல்லாம் பயங்கரமாக கரெக்ட் பண்ணி கொண்டான்னு சொல்லிட்டு மத்தியானம் 1 மணிக்கெலாம் வந்து இறங்கிட்டான். உண்மையிலே அசந்துட்டாங்க எல்லாரும், இந்த அளவுக்குலாம் ஒரு கிராமத்தில் இருக்கான்னு. சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த ஊரில் இருந்து ஒரு அம்பளார் வந்தார், பெரிய மனுஷன். 2500 ரூபா பில்லு கொடுத்தாரு. அப்படியே அதிர்ச்சியாகி எனக்கு சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை மத்தியானம் அந்த நாட்டுக்கோழி வான்கோழி அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அதுக்கு பில்லு
இல்லை என்ன நீங்கள் தானே வந்து கேட்டீங்க, வந்து கேட்டால் நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது, நாங்கள் கேட்போம். அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு நீங்களை ஏமாற்ற வந்திருக்கலான்னு மேற்கொண்டு கேஸ் ஆகிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ ஷூட்டிங் போகிற இடத்துலலாம் ஆறு வந்து உண்மையிலே கேட்டால் கூட பயமாக இருக்கு. என்ன சாப்பிடுவீங்கன்னா ஒன்றும் சாப்பிட மாட்டோம். என்ன நைஸாக பிள்ளை கொண்டு வந்து பெரிய மனுஷர் வராரு அந்த ஒரு பிரசிடென்ட் வந்து பூரா முதல்ல அப்பாவி மாதிரி வந்தோன்னா சரி ஏதோ கோழி கிளி வளர்ப்பாங்க இவருக்கு சாப்பிட்டு போகலாம், இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சூப்பராக சமைச்சாங்க. நன்றி சார். ஆமாம். ஆக்சுவலாக இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது நீங்கள் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கீங்க, அது தவிர வந்து நீங்கள் இந்த சமய சொற்பொழிவு வேறு பண்ணுறீங்க. ஆமாம். இத்தனை வேலைக்கு நடுவில் நாங்கள் கூப்பிட்டோன்னு எங்களோட வந்து இந்த 1 hour இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்து எங்களையும் என்கரேஜ் பண்ணி எங்களையும் மகிழ்விச்சதுக்கு எங்கள் சார்பிலையும் எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பிலையும் இந்த யூனிட் சார்பிலையும் உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி அசத்தப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அத்தனையும் விட எனக்கு சந்தோஷமான விஷயத்தை இன்று கொடுத்தது. நன்றி. ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ், இதுக்காக ரிபோக் வேளச்சேரி நுங்கம்பாக்கம் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. இன்று இந்த அசத்தப்போது நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்த சன் டிவி தொலைக்காட்சிக்கும் மற்றும் மதன் பாபு சாருக்கும் மற்றும் என்னுடைய நண்பர்களுக்கும் சான்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அசத்தப்போது நிகழ்ச்சி மேலும் வளர்ந்து உலகம் முழுவதும் இன்னும் பல எண்ணற்ற புகழை அடையணும். அதுக்கு சன் டிவி தொலைக்காட்சிக்கு நான் மறுபடியும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.